பதிவை பார்க்க வந்தவர்களுக்கு சக்தி கிச்சனின் நன்றியும் வணக்கமும். இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம்னு பார்த்தீங்கன்னா, காளான் ஃப்ரை, மஷ்ரூம் ஃப்ரை அது செய்ய போகிறோம். இதை பார்த்தீங்கன்னா சிலர் இதில் கொஞ்சம் தோல் மாதிரி இருக்கும். இது சிலர் இதை எடுக்கிறாங்க, சிலர் எடுக்கிறதில்ல. இந்த பக்கம் இருக்குது பார்த்தீங்களா, தண்டுக்கு கீழே ரவுண்டாக இருக்கு இல்லையா, அந்த இடத்துல உங்களுக்கு விளிம்பு மாதிரி ஈஸியாக எடுக்கிற மாதிரி இருக்கும். இந்த பாருங்க, ரொம்ப ஈஸியாக வந்துடும். சிலர் இதை எடுக்கிறாங்க, சிலர் எடுக்கிறதில்ல. எடுக்கிறதுனால என்ன நன்மை, எடுக்கலைன்னா என்ன தீமைன்னு தெரியலை. ஆனால் அது தோல் மாதிரி இருக்கிறதுனால நான் அதை எடுத்துருவேன் எப்போவுமே. இந்த மாதிரி தான் இதை ஃபுல்லாக நான் செஞ்சு வச்சுருக்கிறேன், தோல் உரித்து வச்சுருக்கிறேன். இனி இதுக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா காளானை நான் இந்த மாதிரி நறுக்கி வச்சுருக்கேன். தோலெல்லாம் எடுத்துட்டு அப்புறம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அப்புறம் சின்ன வெங்காயம் அப்படியே அதையும் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வத்தல் சும்மா சாம்பிளுக்கு அவ்வளோதான். ஏன்னா மிளகு போட்டு தான் நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். இப்போ நான் அந்த கடுகு உளுந்து வேறு வழி இல்லாமல் போடுறேன். ஏன்னா போட்டு ஆகணும் ஏதாவது தாளிக்க. ஆனால் என் பையனுக்கு பிடிக்காது. கடுகு உளுந்து வெடிச்சிருச்சா, இப்போது நம்ம இந்த வெங்காயத்தை போட்டுருவோம். காளானை நம்ம தக்காளி போட்டு இறால் தொக்கு வைக்கிற மாதிரி வைக்கலாம். அப்புறம் பிரியாணிலாம் செஞ்சுருக்கேன், வீடியோ போட்டிருக்கேன். நான் பிரியாணி வீடியோவே போட்டிருக்கேன். அப்புறம் இந்த மாதிரி சும்மா மிளகுத்தூள் போட்டு பொரிக்கலாம். அப்புறம் அவங்களுக்கு கற்பனை திறன் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த மாதிரி செய்யலாம். நான் இன்றைக்கி சாதாரணமாக வெங்காயம், ஒரே ஒரு மிளகாய், கொஞ்சம் கடுகு உளுந்து போட்டு தாளித்து காளானையும் போட்டு வதக்கிட்டு லாஸ்ட்டில் கொஞ்சமாக மிளகுத்தூள் போட்டு இறக்க போகிறேன். அவ்வளோதான். இது சிம்பிள் மஷ்ரூம் ஃப்ரை. வெங்காயம் வதங்கட்டும். கொஞ்சம் வெங்காயமும் வதங்கிருச்சு. இப்போ நம்ம காளானை போட்டுருவோம். இதுக்கு தண்ணி எல்லாம் ஊற்றக்கூடாது. எல்லாத்தையும் எடுத்து வைப்பேன், இந்த உப்பு மட்டும் எடுத்து வைக்க மாட்டேன். இப்போ ஞாபகம் வந்துச்சு, இப்போவே போடலைன்னா அப்புறம் போடவே கஷ்டம். இவ்வளோதான் போட்டேன், உப்பு போட்டேன். இனிமேல் இதை அப்படியே அடுப்பு சிம்மிலையே வச்சுட்டு அப்படியே கிளறி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். என்னை மாதிரியெல்லாம் இப்படி அடுப்பில் வச்சுட்டு எங்கேயாவது போய் உட்காந்தோம்னா, வீட்டில் தான் கட்டிலில் போய் உட்காந்தோம்னா அவ்வளோதான், காலி. காளான் காலி ஃப்ளவர் ஆயிரும். கொஞ்சம் வதங்கட்டும். மிக்ஸி ஜாரை இப்படி மிக்சியில் பொருத்திட்டு அந்த ஜாரை இப்போ ஒரு 5 நிமிஷமாக தேடிக்கிட்டு இருந்தேன். எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். காளானுக்கு நான் கல் உப்பு தான் போட்டேன். ஆனாலும் பாருங்கள், அந்த காளான்லேருந்து தண்ணி விட்டு அப்படியே கொதிச்சுக்கிட்டு இருக்கேன். கல் உப்பு ஈஸியாக கரைஞ்சிரும். காளானும் நீர்ச்சத்து இருக்கிறதுனால சீக்கிரமே வதங்கிடும். நம்ம இறக்கும்போது தான் மிளகுத்தூள் போடணும். காளான் நல்லா சுருங்கிருச்சு பாருங்கள். ஆனாலும் அந்த தண்ணி வற்றணும். தண்ணி வற்றிடுச்சுன்னா காளான் ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம், வெந்துருச்சுன்னு அர்த்தம். அந்த தண்ணி வற்றுற வரைக்கும் நம்ம கிண்டி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அவ்வளோதான். பாருங்கள், இப்போ அந்த விட்ட தண்ணி பூரா மறுபடியும் விட்டுருச்சு. அவ்வளோதான். இதுக்கு மேலே ஸ்டவ் ஆனில் இருக்கக்கூடாது. ஆஃப் பண்ணிவிட்டு
இது வந்து சீரகத்தூள், சும்மா கொஞ்சமே கொஞ்சம், ஏன்னா கசப்பாயிரும். அப்புறம் மிளகுத்தூள் வேறு போடுறோமா, அதனால் ஜீரகத்தூள் கொஞ்சம் போட்டோம். முட்டை ஆம்லெட்டு பொரியல் இந்த மாதிரி செய்யும்போது கூட நம்ம இந்த சீரகத்தூள் போட்டுக்கலாம். இது வந்து மிளகுத்தூள். இதில் இருந்து ஒரு சிட்டிகை போதும். காரமாக இருக்கணுங்கிறதுக்காக ரொம்ப போட்டோம்னா கசப்பு வந்துடும். அவ்வளோதான். முடிஞ்சிருச்சு வேலை. ஈஸி மஷ்ரூம் ஃப்ரை, அதாவது எளிமையான செய்முறையில் காளான் வறுவல் செஞ்சு முடிச்சாச்சு. ஒன்று எடுத்து சாப்பிட்டு பார்ப்போமா எப்படி இருக்குன்னு. சூடாக இருக்கும். கரெக்டாக அது தன்மை மாறாமல் இருக்குது. இன்னும் வேகட்டும்னு விட்டோம்னா கொஞ்சம் ரப்பர் மாதிரி ஆகும். தன்மை மாறாமல் இருக்குது. இதுக்கு மேலே நீங்கள் மல்லித்தூள் எது போடணுமோ போட்டு சாப்பிடலாம். ரசம் சாதம், தயிர் சாதம் எல்லாத்துக்கும் சாப்பிட்லாம். விட்டால் நானே கொஞ்சம் அள்ளிட்டு போய் உட்காந்து சும்மாவே திம்பேன். சரி, இந்த ஈஸி மஷ்ரூம் காளான் ஃப்ரை பார்த்தவங்க, புதுசாக நம்ம வீட்டுக்கு வந்தவங்களாக இருந்தால் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு அப்படியே சாப்பிடுவாங்க. மஷ்ரூம் ஃப்ரை ரெடியாக காத்திருக்கு. அப்புறம் வந்து சமைச்சு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணி சாப்பிடுங்க, சந்தோஷமாக கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அடுத்த ஒரு வீடியோவிலும் உங்களை காண ஆவலாக இருக்கும் சக்தி கிச்சன். இந்த பதிவை பார்த்தவங்களுக்கு நன்றியும் வணக்கம்.